கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நேற்ற நாமத்தினாலும் கடந்து வந்திருக்கிறதான அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிருபையின் சமாதானம் அன்பு பெருகிறது என்ற வாழ்த்துதலை இந்த ஒரு காலை வேளையிலே தெரிவித்து கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் மீண்டுமாக நமக்கு ஒரு நாளை தந்து அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இரட்சகர் மூலமாக நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 76வது பாடலை நாம் யாவரும் எழும்பி நின்று பாடுவோம். பாடலன் 76 தொழுகிறோம் எங்கள் பிதாவே என்றதான பாடலை நாம் யாவரும் எழும்பி நின்று பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடன் தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. மனுஷரொருவரும் கண்டிராதவர் இனிமேலும் காணக்கூடாதவர். மனுஷரொருவரும் கண்டிராதவர் இனிமேலும் காணக்கூடாதவர். இம்மை வாழ்வில் கிருபை தருபவர் தந்தையே இதோ சரணம் சரணம். இம்மை வாழ்வில் கிருபை தருபவர் தந்தையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கேருபீன்கள் சேராபீன்கள் சேர்ந்தும் கோடா கோடி தூதர்கள். கேருபீன்கள் சேராபீன்கள் சேர்ந்தும் கோடா கோடி தூதர்கள். பரிசுத்தர் பரிசுத்தரெனவே பாடி போற்றுவார் சரணம் சரணம். பரிசுத்தர் பரிசுத்தரெனவே பாடி போற்றுவார் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் என்றுமே நீதியானவர். என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் என்றுமே நீதியானவர். என்றும் அன்பே உருவானவர் என்றென்றுமே சரணம் சரணம். என்றும் அன்பே உருவானவர் என்றென்றுமே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோனாய். மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோனாய். மன்னனோடு கூட
இணைந்து ஆர்ப்பரிப்பேன் சரணம் சரணம். மன்னனோடு கூட இணைந்து ஆர்ப்பரிப்பேன் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. இந்த ஒரு கூடைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு ஹாரிஸ் அவர்கள் ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக அன்போடு கேட்டோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் நீடிய சாந்தம் நிறைந்த பரலோக பிதாவே, இன்றைய நாளிலும் ஒரு குமாரனும் ரிச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமது பாதத்தண்டையிலே வந்திருக்கோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இம்மட்டுமாக உமது சமூகத்திலே எங்களை கூடி வரச் செய்த மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் சகோதர சகோதரிகளாக கூட்டி சேர்த்து அன்பையும் பரிமாறிக்கொள்ள செய்கிற மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் எங்களுக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை நீர் மகன் மூலமாக தர இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் கேட்டு எங்கள் இருதயத்திலே பதித்து வைத்து ஒவ்வொரு நாளும் அதை அபியாசப்படுத்தி உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் மாற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய போகிற மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக, சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உலக திசையிலும் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை கூட்டத்திலும் உமது மகிமையின் பிரசன்னம் நிறைவாக இறங்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது ஆவியாகிய பரிசுத்த ஆவியை தந்து மேன்மேலும் நாங்கள் ஒவ்வொருவரும் திளைத்து விளங்கும்படியான ஒரு கிருபையும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரப்போகிற மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் நாங்கள் கேட்ட வண்ணம் அல்லாமல் ஒவ்வொருவரும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய போகிற மேலான கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த ஜெபத்தை உமது குமாரன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் அறிக்கையிடுவோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய் தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரவும் சர்வ சிருஷ்டிக்கும் தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களையெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிறைந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களால் ஜீவன் இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை வறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் தம்முடைய ஜீவனை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் இவரை தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் உணர்ந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசியடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் முதலாம் உயிர்த்தலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடி ஆக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து
அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமேன். சபையாரை அவரும் அமரும்படியாக அன்போடு கேட்டு இன்றைய நாளுக்கான காலை தீர்மானத்தை நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் அவர்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கிறோம். வியாழக்கிழமைக்கான காலை தீர்மானம். என்னுடைய அதிகாலை சிந்தனையின் விருப்பம் என்னவெனில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களிடத்தில் என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற தெய்வீக அழைப்பை நினைவு கூர்ந்து நான் தீர்மானிப்பது என்னவெனில், என்னை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவானாகிய நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றி தொடர்ந்து என் மாம்சத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்வதனால் பரலோக சுதந்திரத்தை என் இரட்சகரோடு சுதந்திரிப்பேன். நான் எல்லாரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன். நான் என் சுய கீர்த்தியையும் கனத்தையும் தேடாமல் மகிமையும் கனத்தையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துவேன். என் முதல்களினால் நான் தேவனை ஜாக்கிரதையாக கனம் பண்ணுவேன். என் வார்த்தைகள் எல்லாருக்கும் மிருதுவாகவும் ஆசீர்வாதமும் இருக்கும்படி முயற்சி செய்வேன். நான் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் பெரிய காரியங்களில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க நாடுவேன். தெய்வீக பாதுகாப்பில் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும் தெய்வீக கிருபையில் நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயம் உள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரத்தையும் எல்லா அதிருப்தியையும் எல்லா சோர்ந்து போவதையும் முற்றிலும் வெறுப்பேன். என் வாழ்வில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அமைக்கப்படுவதை கொடுத்து நான் முறுமுறுக்கவோ செயல்படவே மாட்டேன். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஆமென். இன்றைய நாளுக்கான பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சுதந்திரராஜன் அவர்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டு இன்றைய நாள் ஜனவரி 25. இன்றைய நாளுக்கான பரலோகமான வசனம் மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். அதற்கான முத்துசகர் கொடுத்திருக்க விளக்கம்: நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக அவர் ஊழியத்திலே முழு மனதுடன் ஈடுபட்டு நீதிக்குரிய காரியங்களையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ ராஜ்யத்தையும் தேடுவோமாகில் வருங்காரியத்திற்குரிய காரியங்களில் நம் கவனத்தை செலுத்த அவசியமே இல்லை என்று இயேசு கூறினார். அவருடைய சீஷர்களைப் போல நமக்கு சோதனைகளும் உபத்திரவங்களும் உண்டு. ஆகிலும் நாம் அனுதினமும் நம் நேசர் பேரில் சார்ந்து அவர் கைகளுக்குள்ளாக அடங்கி குறுகிய பாதையில் நடக்க பிரயாசப்பட வேண்டும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். இந்த எல்லா பாடுகளிலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அவர் கிருபை நமக்கு போதும். இதுவே நம் அனுதின மன்றாட்டாகவும் இருக்க வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது மற்ற யாவும் அவராலே கொடுக்கப்படுகிறது. இதற்கு மேலும் ஒரு ஆதார வசனம் மத்தேயு 6:8.
மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தை எழுதி வந்தாங்க ஆசீர்வாதம் கொடுப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு அருமையான ஒரு மன்னாவை நமக்கு தந்திருக்கிறார். ஸோ அதனுடைய ஆதார வசனத்தை வாசிக்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு அருமையான வார்த்தையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கி சபையாக அழைக்கப்பட்ட நமக்கு தந்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது இன்றைக்கி உலக ஜனங்களாக இருக்கட்டும், இல்லைனால் பேர் கிறிஸ்தவ மண்டலங்களாக இருக்கட்டும், உலகத்தில் உள்ள எந்த ஒரு நபர்களாக இருக்கட்டும், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அடுத்த நிமிஷத்திற்காக, அடுத்த நாளுக்காக, அடுத்த ஆண்டிற்காக, அடுத்த ஜெனரேஷனுக்காக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இன்றைக்கி பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்காகவும் சேர்த்து வைக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறாங்க, இன்னும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, சிலருக்கு பிள்ளைகள் இனிமேல் தான் பிறக்க இருக்கும், அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரயாசப்படுகிறதை இன்றைக்கி உலகத்திலே நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம், ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் நாளைக்கு எங்கே இருப்போம், என்ன செய்வோம் என்கிறதான ஒரு விஷயம் பிதாவாகிய தேவனுக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் என்ன பண்ணி கொண்டு இருப்போம் அப்படிங்கிறதான ஒரு விஷயம். அப்படின்னா ஒருவேளை நாம் நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னா நமக்குள்ளாக ஒரு கேள்வி வரலாம். அப்படின்னா நாளைக்கு தேவன் நம்மை நடத்துவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா எதுவுமே சேர்த்து வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நம்முடைய சகோதரர் கொடுத்துருக்கிறதான ஒரு விளக்கம் என்னென்னு பார்க்கும்போது நீதிக்குரிய காரியங்களையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ ராஜ்யத்தை தேடுவோமே ஆகில். அப்படின்னா நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தான் தெரியும் நீதி எது அநீதி எது, தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதான ஒரு விஷயம் சபையாக அழைக்கப்பட்ட நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நாளைக்கு உலக ஜனங்கள் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுவதே யார் கையில் தான் இருக்குது என்று பார்க்கும்போது நம்முடைய கையில் தான் இருக்குது. அப்படின்னா தேவனுடைய திட்டத்தையே நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. நாமே உலக காரியங்களுக்காக நாம் முதலாவது பிரயாசப்படுவோம் அப்படின்னா தேவனுடைய நீதியை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகிறோம். ஸோ கடைசியாக நம்முடைய சகோதரர் கொடுத்துருக்கிறதான இந்த விளக்கத்தில் பார்க்கும்போது அந்தந்த நாளுக்கு அதன் பிரயாசம் போதும், இந்த எல்லா பாடுகளிலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ண அவர் கிருபை நமக்கு போதும், இதுவே நமது அனுதின மன்றாட்டாகவும் இருக்க வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடும் அப்படின்னா பிற்பாடு இவைகள் எல்லாம், அதாவது உலக ஆசீர்வாதத்தை குறித்து இங்கே சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னா மாம்சத்துக்கு தேவையானது தேவன் நமக்கு என்றைக்குமே கொடுக்குறார் இல்லையா. நமக்கு மாம்சத்துக்கு தேவையான விஷயங்கள் இன்றைக்கி ஆவிக்குரிய சிருஷ்டியாக தேவனுடைய படைப்பில் வந்திருக்கிற நமக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் நம்மை நடத்துகிறாரு. அப்படின்னா நாம் முதலாவது எதை தேடணும் அப்படின்னா நம்முடைய மாம்சத்திற்குரியதே அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆவிக்குரிய அந்த ஒரு விஷயத்தை அடைய கிறிஸ்துவின் சாயலாக மாறும்படியாக என்ன ஒரு விஷயத்தை செய்யணுமோ அதை நம்ம முதலாவது தேடும். அப்படின்னா பின்பு இவைகள் எல்லாம் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும், அதாவது
புதிய சிருஷ்டியாக மாறுவதற்கு எல்லா விஷயமே தேவன் இந்த நாளிலே கொடுத்துருவார். ஸோ அன்புக்குரிய சொல்லி ஒரு அருமையான ஒரு மன்னாவை தேவன் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு மன்னாவின் நிமித்தமாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளுக்குரிய வேதம் வாசிப்பு நம்முடைய அன்பு சார் கிங்ஸ் அவர்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வாசிப்பு 1 பேதுரு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்பதே. சகோதரருக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளும் கூட சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான கோவிலிருந்து வந்திருக்கிறதான நம்முடைய அன்பு வினோத் பாபு அவர்களுக்கு நம்முடைய அழகிய மண்டபம் சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்திலையும் கூட இந்த வேலையிலே ஏறெடுத்துக் கொள்கிறோம். அழகிய மண்டபம் சபையினுடைய அன்பையும் வாழ்த்திலையும் கூட அந்த சகோதரர்களுக்கு அறிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் எடுத்துக்கொண்டதான சத்திய பாடத்தின் தலைப்பு எப்படி இயேசு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக சத்திய பாடத்தை கற்றுத்தர இருக்கிறார்கள். சத்திய பாடத்தை கற்றுத்தரும்படியாக அன்பு சகோதரி சபையார் மூலமாக அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களே கிருபையாக சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் ரட்சர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட அழகிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு பாடத்தை எடுப்பதற்கு தேவன் கிருபையை வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக கூட தேவனுக்கும் சபையாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இந்த ஒரு அன்பின் வாழ்த்துக்கள் கூட அன்பின் வாழ்த்துக்களை கூட கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தெரிவிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு முன் வார்த்தைகளோடு இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ பாடத்தோட ஒரு தலைப்பு சகோதரர் சொல்லிட்டாரு, எப்படி இயேசு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற ஒரு கண்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காவலில் உள்ள ஆவிகள் யார், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சான்னு வசனம் இருக்கு இல்லையா, ஏன் பிரசங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எப்படி பிரசங்கிச்சார்னு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இது என்டையராகவே யாரை குறித்து இந்த ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவதூதர்கள் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி, இது ஏன் நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். இப்போ பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஏன் இவங்களை குறித்து நம்ம பார்க்கணும்? விழுந்து போன தேவதூதர்கள் பற்றி நம்ம பார்க்கணுமா? நிறைய டவுட்ஸ் இருக்குது. வேறு சகோதரர் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் முன்னால் வச்சுருக்கு, ஏன் பிரசங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வேறு எந்த கேள்வி இல்லையா? ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிறதே எது கூட தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்வியோடு தான். ஏன்னா என்னுடைய ஒரு ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தது கேள்வியோடு கூட ட்ராவல் பண்ணுறது தான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ உங்கள் மத்தியில் ரொம்ப உற்சாகமான பதில்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஸோ 2 பேருமே என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதா என்ன பண்ண போகிறோன்னா கேள்வியாக கேட்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம பார்க்கணும், இயேசு கிறிஸ்து ஏன் பிரசங்கிக்கணும்,
பிரசங்கிக்கும் போது என்ன விஷயத்த சொன்னார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கும் நமக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன்ஸ் இருக்கா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன் அவங்க பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் தேவன் கட்டி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதும் என்ன பண்ண போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு வசனங்கள் அடிப்படையில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரீப்ரின்ஸ் பாடம் தான். ரீப்ரின்ஸ் நம்பர் 5043 இந்த ஒரு கான்செப்டை நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் எழுதிட்டு அந்த ஒரு கான்செப்ட்லேருந்து பைபிள் வசனங்களோட ரெஃபரன்ஸோடு எடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா எல்லா விஷயங்களும் தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு ஆதாரமாக தான் நம்ம வசனங்கள் படித்தோம். திரும்பவும் படிச்சிடலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இப்போ பாயிண்ட் என்ன இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வராரு, ஜீவ பலி கொடுக்குறாரு. இந்த ஜீவ பலி கொடுத்ததுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த பலியை அக்செப்ட் பண்ணி அவர் உயிரோடு எழுப்புறார். உயிரோடு எந்திரிச்சோடனே இப்போ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறன்னா போய் யாருக்கு பிரசங்கிக்கிறாரம்மா? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார். இங்கே தான் கொஸ்டினே வருது. ஏன் அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்துடைய இந்த பலி யாருக்காக? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக இல்லையா? இந்த மனுக்குலத்தை எல்லாரும் மீட்கணும் தான் என்ன கொடுத்தாரு அப்படின்னா இந்த விஷயத்தை கொடுக்கும்போது ஏன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இப்போ யாருக்கு கொடுக்குறாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு கொடுக்குறாரு. இப்போ இந்த கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு முரண்பாடு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மன்றத்தில் இருக்குது அப்படிங்கிறார். என்ன கிறிஸ்தவ மன்றத்தில் இருக்குன்னா இந்த வசனம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு தவறான உபதேசத்திற்கு ஆதாரமாக எது இருக்குது அப்படின்னா இந்த வசனம் இருக்குது. அப்படி தவறான உபதேசத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனம் எதுன்னா என்ன தவறான உபதேசமாக இருக்கும்? கரெக்ட், யாரோ சொன்னாங்க திருத்துவம். வேற என்ன? நரகம், ஆத்துமா, என்னென்ன பாவம் பண்ணால் தண்டனை. இது கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கூட சரியாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நரகம்ங்கிற விஷயத்தை அவங்க நம்புகிறாங்க இல்லைங்களா. நம்புறதுக்கு முக்கியமாக அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு பாருங்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து எங்கே போகிறாரு? ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறான் போது அப்போ என்ன இருக்குது அப்படின்னா மனுஷன் மரிக்கிறான். மரிச்சானே என்ன பண்ண போகிறான்? கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு வருவார்னு எல்லா கிறிஸ்துவர்களும் என்ன பண்ணுறாங்க? நம்புகிறாங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில ஒரு நிலைமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த நிலைமை என்னென்னா மனுஷன் செத்துட்டா கூட என்ன பண்ண போகிறதில்ல, அவனுடைய ஆத்மா என்ன பண்ணுறதில்ல, சாகிறதில்ல. அந்த ஆத்மா கொஞ்ச நாள் என்ன பண்ண போகுது? உயிரோடு இருக்குது. அந்த ஆத்மா என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனைக்குள் உட்படுத்துகிறாரு. அந்த தண்டனைக்கு உட்படுத்தி அவங்களை என்ன பண்ணுறான்னா பரிசுத்தமாகி தான் அடுத்த லெவல் கொண்டு போகிறார். இப்போ இந்த உபதேசம் இருக்கு இல்லையா, இந்த உபதேசத்திற்கு ஆதார வசனம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு இந்த வசனத்தில். அப்போ இந்த ஆதார வசனத்தை எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், மனுஷன் உயிரோடு இருக்கிறான், சாகிறான். செத்தோன்னு என்ன பண்ணுறதில்ல, அப்படியே என்ன பண்ணுறது, உயிர் தெளிந்து வரப்போல இடையில ஒரு நிலைமை வச்சுக்கிறாங்க. அந்த நிலைமை ஆதாரமாக நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த வசனத்தோட அடிப்படையில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அப்படி தான் என்ன சொல்கிறாங்களாமா, உத்தரிக்கும் ஸ்தலம் இருக்குது ஒரு வசனம். இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் எதுக்கு படிச்சு நம்ம கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்கும், இதை நானே படிச்சுட்டுங்களா. From it some have detected an intermediate stage lasting between death and the resurrection. மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலைமை என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த உத்தரிக்கும் ஸ்தலம். இந்த உத்தரிக்கும் ஸ்தலமில் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க இந்த உபதேசத்தில் உத்தரிக்கும் ஸ்தலம்ங்கிற விஷயத்தில்? உலகத்தில் நம்ம இல்லை, என்னென்னு புரியல. என்ன சொல்கிறாங்கன்னா மரிச்சாச்சு, மரிச்சோடனே என்ன பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் தெளிந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க பாவத்தையெல்லாம் என்ன பண்ணணும், கழுவணும் இல்லையா. அதுக்கு தான் உத்தரிக்கும். இவன் இந்த பாவத்தை கழுவணும்னா இப்போ யார் வருவாங்க? அந்த அந்தி கிறிஸ்து பாடத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். அப்போ இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக எந்த வசனத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று 1 பேதுரு எடுத்து என்ன பண்ணுறாங்க வச்சு பாருங்கள், நாம் வச்சிருக்கிறக்கூடிய உபதேசத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா போய் யார் பிரசங்கிக்கிற, இயேசு கிறிஸ்து யாருக்கு பிரசங்கிக்கிறன்னா ஆவிகள். அது என்ன ஆவிகள் அப்படிங்கிறாங்கன்னா மனித ஆவிகள்.
இப்போ இந்த மனித ஆவிகளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க பிரசங்கிக்கிறாரு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா உத்தரிக்கும் ஸ்தலத்தை என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை யார் எடுத்து வைக்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். ஆனால் பைபிள் வசனத்தில் நமக்கு ரொம்ப ஆதாரமாக நல்லா தெரியும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-6. பிரசங்கி 9வது அதிகாரம் 5-6 வசனங்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ரொம்ப டீட்டெயிலாக வசனம் கொடுத்துருக்கு. என்ன வசனம் கொடுத்துன்னா, உயிரோடு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தாங்கள் மரிப்பது என்னவாங்க அறிவார்களே, மரித்தவர்களுக்கு என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியும். அப்போ மரித்ததுக்கு அப்புறம் அவன் பேர் முதலாக என்ன பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா மறந்து போகும் அப்படிங்கிற படிக்கலாம். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது தொண்டிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. ரொம்ப கிளியராக வசனம் சொல்லுது. இவங்க எதுவுமே என்ன பண்ண போகிறதுன்னா பங்கு கொள்ள போகிறதில்ல. மரணத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பவுமா எப்படி வேணும்னா பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலமும் திரும்பவுமா என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு வருவாங்கங்கிறது என்ன பண்ணுறோன்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா புரிஞ்சிக்க முடிய விஷயத்த இன்றைக்கி உலக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வசனத்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமை ஆவிக்குரிய நிலைமைன்னு என்ன பண்ணுறாங்கன்னா உலக கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் ஆவிக்குரிய நிலைமை குறித்து பிரசங்கிக்கிறோமா? நம்ம ஏதாச்சும் இது ஆவிக்குரிய நிலைமையை குறித்து பிரசங்கிக்கிறோமான்னு கேட்குறாங்க. சரி, நான் உங்களுக்கு க்ளூ தரட்டா? அது ஒன்று தான் இருக்குது, க்ளூவே இல்லை. புது சிருஷ்டி என்ன ஒரு நிலைமைக்கு வருது? டவுட்டாக சொல்கிறீங்களா? கிளியர். எந்த நம்ம டிவைன் பிளான் இருக்கு இல்லையா, டிவைன் பிளானில் எந்த இடத்துல இருக்குது? ஆறுலேருந்து எண்ணை தாண்டி எங்கே போகுது? கேக்கு போகுது எண்டு. அதுக்கு முன்னாடி புது சிருஷ்டியோட நிலைமைன்னு ஒன்று இருக்குது டிவைன் பிளானில். அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். முதலாம் உலகம், இரண்டாம் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து இல்லை அந்த லெட்டர் என்னன்னு கேட்குறேன். ஏபிசிடி எல்லாம் சொல்லிடாதீங்க, கரெக்டாக இதுவான்னு கேட்டால் நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லைன்னு போயிட்டே இருப்பேன். கொஞ்சம் ரீகால் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன். நம்ம அதை மறந்துடக்கூடாது, அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணுங்கிறக்கோசரம் கேட்குறேன். சரி, என் இல்லை, ஆர் இல்லை, பி இல்லை, கே இல்லை, எல்லாம் அதுதான் சொன்னேன். ஏபிசிடி இருக்கிற எல்லாம் சொன்னீங்கன்னா நானும் அப்படியே கூடயே ட்ராவல் பண்ணி வந்துடுவேன். அப்படி இல்லை, எம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புது சிஷ்யனுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்போ அந்த புது சிஷ்யோட நிலைமை எடுத்தோடனே என்ன பண்ண போகிறதில்ல, ஆவிக்குரிய நிலைமைக்கு என்ன பண்ண போகிறோன்னா போகிறதில்ல. ஆவிக்குரிய நிலைமை அடையிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேஜில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நீதிமான்களாக என்ன பண்ணப்படுறாங்க, இப்போ நீதிமான்களை என்ன பண்ண போகிறாங்கன்னா கன்சிடர் பண்ணப்படுறாங்க, என்னப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவங்க நீதிமான்களை என்ன பண்ண ஆக்கப்படலை, நீதிமான்கள் என்ன பண்ணப்படுறாங்கன்னா என்னப்படுறாங்க. அங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து வந்து என்ன ஒரு ஸ்டேஜ் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அந்த மகிமை நிறைந்த ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. அதான் பிரதர் சொன்னார், கே எண்ட் யாருடைய ஒரு நிலைமை அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு நிலைமை என்ன பண்ண போகிறோன்னு அடைப்போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறார். அப்போ அவங்களுடைய விசுவாசத்துக்கும் நம்மளுடைய விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்மளும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலைமைங்கிறது என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய நிலைமையில் பல்வேறு நிலைமைகள் இருக்குது. இந்த நிலைமையை நாம் அடைஞ்சிக்கிறதுக்காக தான் யாருடைய பலியே கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட பலி என்ன பண்ணுச்சுன்னா கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த பலியை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எந்த பிளேன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னை தாண்டி அந்த பரிபூர்ண மனுஷிக நிலைமை தாண்டி அப்படின்னு சொன்னோன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அவங்க ஓடக்கூடிய ஓட்டம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும் எங்கே போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், டிசைட் ஆகுங்கிற என்ன பண்ணுறோன்னா கிளியராக பார்த்துக்கணும். அப்போ ரெண்டுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குங்கிறது என்ன பண்ணுறோன்னா பார்த்துட்டோம். இப்போ இந்த விழுந்து அந்த ஆவிகள் இருக்குங்களா, இந்த ஆவிகளெல்லாம் எப்போ இருந்தாங்க, எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு படிக்கும்போது நோவாவுடைய காலத்திலிருந்து வந்தாங்க. வசனம் படிச்சிடலாமாங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையுடைய காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள்.
அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இப்போ இந்த விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முதலாம் உலகம் நம்ம பேசிக் கிளாஸில் என்ன பண்ணி படிச்சிருப்போம். அவங்க பண்ணுற விஷயத்த தேவன் என்ன பண்ணலைன்னா இன்ஸ்டண்ட்டாக நாளைக்கே என்ன பண்ணலன்னு இல்லை, கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுறாரு, டைம் கொடுக்குறாரு. அப்போ பொறுமையாக என்ன பண்ணுறாராமா, வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி பார்த்து அந்த சிச்சுவேஷன் யாருக்கு விரோதமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக போகுது. இப்போ தேவன் டிசைட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னா இந்த விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இல்லை, பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா அடைச்சி வச்சிட்டாரு. ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டார். இல்லை யார் மட்டும் காக்கப்படுறாங்க, 8 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க. இது எங்கே பேசிக் கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தோன்னா பார்த்துருக்கோம். அப்போ இந்த விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ அங்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, தப்பான விஷயத்த அங்கே பிரசங்கிச்சிட்டாங்க, தப்பான விஷயத்த அங்கே செஞ்சாங்க. நமக்கு தெரியும் அவங்க எதை பார்த்து விழுந்து போனாங்க. மனுஷகுமார்த்திகள் சௌந்தரியம் உள்ளவர்களுக்கு என்று என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு என்று என்ன பண்ணாங்க, பெண் தேர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் படிக்கும். அப்போ தவறான ஒரு இணைப்பு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தில் வருது. அந்த தேவனுடைய திட்டத்தில் வரது நிமித்தமாக ஒரு ராட்சச சந்ததி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. இப்போ இது நிமித்தமாக தான் யார் தண்டிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்படுறாங்க. இப்போ இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தண்டிக்கப்படுறாங்க, எடுத்து தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா அடைச்சிட்டார். கிளியர்? அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கீழ்ப்படியாமைக்குள்ளே போனவங்க, கரெக்டாக. ஆனால் இதை பேதர் சொன்னார் இல்லையா, இதே மாதிரி பவுல் ஒரு இடத்த சொல்லிக்கிறார். இவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கேயாச்சும் நம்ம வசனங்கள் அப்படியே மைண்டில் ஓடுதா அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 2 நிமிஷம் டைம் கொடுத்துக்கிறேன். புரியல? கரெக்டு, சரியான ஒரு பாயிண்ட். என்ன சொல்கிற பாருங்க, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ என்ன பாயிண்ட் சொல்லிட்டார் பவுல், அந்த விழுந்து போன தேவதூதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு புது சிருஷ்டிக்கு எதிரி யார் யார், ஒரு புது சிருஷ்டி, மாம்சம், உலகம், சாத்தான். இந்த 3 எதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி வளராமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தடை செய்கிறாங்களோ அதே மாதிரி இன்னொருத்தங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்து கூட இருந்து நம்ம புது சிருஷ்டியாக மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா தடை செய்ய போகிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகள். அப்போ நமக்கு போராட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா மாம்சத்தோடு இருக்கு. இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும், அதே மாதிரி உலகத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும். சாத்தானோடு கொஞ்சம் பேர் இருக்க போகிறாங்க. யார் அப்படின்னா இவங்க கூட நமக்கு என்ன இருக்குங்கிறாரு, போராட்டம் இருக்குன்னா இவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கூடாதா? கண்டிப்பாக என்ன பண்ணணுமாம்மா, தெரிஞ்சுக்கணும். அப்படி கொஞ்சமாக தான் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். ஏன் கொஞ்சமாக கொடுத்துருக்கு, என்டையராக டீட்டெயிலாக எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க இன்னும் அதிகமாக டீட்டெயிலாக பவுல்னால் எழுதியிருக்க முடியாதா? கண்டிப்பாக எழுதியிருக்கலாம்ல, ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதலை? சரி, நான் இப்படி கேட்குறேன், தேவதூதர்கள் பற்றி எவ்வளோ தெரியும்? நித்தமும் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறாங்க. நமக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு தேவதூதன் இருக்குது. அப்புறம் வேறு தூத என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கொண்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோடு ஸ்டாப் ஆகிடும். ஏன் பைபிளில் தேவன் என்டையராக தேவதூதர்கள் எப்படி ஊழியம் பண்ணுறாங்க எழுதியிருக்க முடியுமா முடியாதா? முடியும். யுகத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியும். ஏன் தேவன் தூதர்களை பற்றியும் எழுதலை, யுகத்தை பற்றியும் டீட்டெயிலாக கொடுக்கல. ஆனால் யுகம்னு ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு சொல்கிறார். தேவதூதர்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் இது எல்லாமே இருக்குன்னு சொன்னார், டீட்டெயிலாக சொல்ல. ஏன் என்ன ஏதோ ஒரு மைண்டில் இருந்திருக்கும்ல, தேவன் மைண்டில் என்ன விஷயம் இருந்திருக்குன்னு கேட்குறேன். ஏதாச்சும் சொன்னீங்கன்னா எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். எக்ஸாக்டாக அதுதான். என்டையர் பைபிளுமே தேவன் எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா புது சிருஷ்டிகளுக்கு மட்டும்தான். ஏன் புது சிருஷ்டிகளுக்கு மட்டும்தான்? புது சிருஷ்டிக்கு மட்டும்தான் படித்தா என்ன ஆகும், புரியும். யார் படித்தா புரியுதோ அவங்களுக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுத்துருப்பாரு. தேவன் பைபிளை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா ஒரு புது சிருஷ்டி வளர்ந்து தேவனோடு கூட
போய் சேர்றதுக்கு தேவையான எல்லா ஃபீடிங்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள். அதை தவிர்த்து அதை தாண்டி நமக்கு தேவையில்லாத விஷயத்தை தேவன் என்ன கொடுக்கலன்னு பார்த்தோன்னா அது ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுட்டாரு. அப்போ என்டையராக புது சிருஷ்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பைபிளில் இருக்கா? கண்டிப்பாக என்ன இருக்கும்போது பைபிள் இருக்குது. அப்போ புது சிருஷ்டி வளர்ந்து கிறிஸ்துவோடு கூட போய் சேரக்கு, தேவனோடு கூட போய் சேரக்கு என்ன வேணுமோ அதுதான் இங்கே இருக்காமா பைபிள் இருக்குது. உலக கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆகாது, இது புரியாது. ஏன்னா புது சிருஷ்டிங்கிற கான்செப்டே அவங்களுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா புரியாது. அப்போ புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபிளோடைய நோக்கமே யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டிகளாகிய நமக்கு. இப்போ இந்த புது சிருஷ்டி நமக்கு கொடுத்துட்டா இல்லையா? சரி, இப்போ இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அந்த விழுந்து போன தேவதூர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா கொஞ்சம் படிக்கலாமாங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதல்ல யாருடைய வார்த்தைகள் பார்த்தோன்னா பேதுருவோடது பார்த்தோம் இல்லையா? இப்போ பேதுரு எழுதின மாதிரியே பவுல் எழுதிட்டாரு. பவுல் எழுதின மாதிரி இப்போ யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா யூதா எழுதிக்கிறார். ஆனால் யூதா எப்படி எழுதுறான்னு பாருங்கள், கொஞ்சம் படிக்கலாம். யூதா 1ஆவது அதிகாரம் 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளிலே நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இப்போ ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக யார் சொல்கிறாங்கன்னா யூதா சொல்கிறார். எப்படி சொல்கிறாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு மேன்மை இருந்துச்சு, அந்த மேன்மையை அவங்க என்ன பண்ணலையாமா, மெயின்டைன் பண்ணல. அந்த மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டங்காட்டி அவங்களுக்குன்னு ஒரு டயட் என்ன பண்ணிட்டான்னா ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு என்ன பண்ணிட்டாராம்மா நித்திய சங்கிலியில் கட்டி அந்த காலத்தில் அடைச்சிட்டார். இங்கே என்ன பண்ணிக்கலான்னா கட்டி போட்டு என்ன பண்ணிக்கிறாரு, அடைச்சிட்டாருன்னு முடிச்சு. ஆனால் இங்கே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறார். என்னது? நித்திய சங்கிலின்னு போட்டிருக்காரு. அப்போ சங்கிலின்னு ஏன் போடணும்? அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தா நல்லா கவனித்து பார்த்தோம்னா சங்கிலியில் நம்ம வீட்டில் ஒரு பிராணி கட்டி வைப்போம். எது? நாய். ஏன் சங்கிலியில் கட்டி வைக்கிறோம்? ஓடி போயிடணும்னு. என்னை தாண்டி யோசிக்கிறார் இவர். எதுக்கு சங்கிலியில் கட்டி வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் போகும், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுங்கிறக்கோசரம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணோம்ல. அதே மாதிரி தான் விழுந்து போன தேவதற்கும் ரேஞ்ச் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியாது. முதல்ல எந்த விஷயத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால பண்ண முடியாது. அந்த ஒரு அக்சஸ் க்ளோஸ் பண்ணுறது தான் எப்படி சொல்கிறேன்னா அந்தகார சங்கிலியில் என்ன பண்ணிட்டாருன்னா. இப்போ அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகிறோம். இப்போ தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனுஷ உருவம் எடுத்து என்ன பண்ணாங்க, பூமிக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த உலகத்தில் தேவனுடைய சார்பாக அவருடைய விஷயத்தை கொண்டு வந்து மனுஷங்களுக்கு சொல்லி மனுஷங்களை சீர்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா தேவதூதர்கள் மனித ரூபம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க. இப்போ இந்த மனித ரூபம் எடுத்து வந்தவங்க தான் எதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா தவறுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ தவறுக்குள்ளே எப்படி போனாங்க? ஸ்திரீகளை பார்க்குறாங்க, சௌந்தரியமுள்ளவன் பார்க்குறாங்க, தவறாக போயிடுச்சு, சந்ததி மாறிடுச்சு. இப்படி அவங்களால பண்ண முடியுமா முடியாதா? ஒரு தேவதூதர்களால் பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா? ஏன்னா அவங்க தேவதூதர்கள். நல்லா கவனிச்சுக்கிட்டு அவங்க யார்? தேவதூதர்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்விக்குள்ளே போயிட்டே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது. ஆனால் இப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்னா நமக்கு பேசிக் கிளாஸ் இருக்கும். பதில் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இப்போ நமக்கு என்ன கேள்வி? தேவதூதர்களால் இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா பண்ண முடியும். எங்கே வசனம் இருக்குது அப்படின்னா அடுத்த வசனத்திலே இருக்கு, படிச்சிடலாம் பாருங்க. யூதா 1வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி. இந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. யூதா 6ஆம் அதிகாரம் முடிஞ்சு 7ஆம் அதிகாரம் என்ன, 7வது வசனம் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அப்படியே அப்படின்னா மேலே சொன்ன மாதிரியே யாரும் தவறுக்குள்ளே போயிருக்காங்க. சோதோம் குமாரா பட்டணத்தாரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தவறுக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ அங்கே என்ன தவறு நடந்துச்சோ அதே தவறு எங்கேயும் நடந்திருக்கு, சோதோம் குமாரில் நடந்திருக்கு. அப்போ சோதோம் குமாரில் நடந்த மாதிரியான தவறு எங்கேயும் இருக்குது அப்படின்னா மேலேயும் இருக்குது. அப்போ சோதோம் குமாரில் தவறு நடந்த மாதிரி தான் நடந்துச்சா அப்படின்னா இல்லை. அங்கே எப்படி வித்தியாசப்படுத்துறேன்னா படிக்கலாம். அடுத்து அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த அந்நிய மாம்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்றாங்க. இதை நீங்கள் திருவிழத்தில் படித்தா எப்படின்னா இயற்கைக்கு மாறா அப்படின்னு.
அப்போ இயற்கைக்கு மாறா அப்படின்னா தேவன் மனுஷனை படிக்கும்போது ஒரு திட்டத்தோடு என்ன பண்ணுறான்னா படிக்கிறார். எப்படி படைச்சாரு? ஆதாம்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னால், நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க, பூமியை நிரப்புங்க அப்படின்னார். ஆனால் அந்த சந்ததி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித சந்ததி இப்போ யார் கூட இணையுது? தேவதூதர்களோட சந்ததி. அதனால தான் சொல்கிறார், சோதம் குமார் ஒரு தப்பு நடந்துச்சு. சோதம் குமார் என்ன தப்பு நடந்துச்சு? இயற்கைக்கு மாறாக நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்குறேன். நீங்கள் ERV வெர்ஷன் இங்கிலீஷில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்களும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோன்னா கலக்க ஆரம்பித்தோம். ஏன் எல்லா பட்டணத்தையும் அழிச்சிருக்கும்ல? தேவன் தவறு நடக்குதுன்னா எல்லா பட்டணத்தையும் அடிச்சிருக்கும்ல? ஏன் எல்லா பட்டணத்தையும் அடிக்காமல் சோதம் குமாரை மட்டும் பர்டிகுலர் அக்னியில் அடிக்கிறார்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோதம் குமாரால் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக இருக்குது. அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்களும் என்ன பண்ணாங்கன்னா கலக்கக்கூடிய ஒரு தவறான கலாச்சாரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருந்துச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். லோத்து வீட்டில் போய் அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இருந்துக்குவாங்க. இப்போ லோத்தை கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மனுஷங்களை வெளியே அனுப்புங்க. லோத் ரிப்ளை கொடுப்பார். என்ன ரிப்ளை கொடுப்பார் தெரியுமா? என் வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள அனுப்புகிறேன், நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணால் செய்யுங்க, அவங்கள ஒன்றும் பண்ண. அப்போ என்ன இன்டென்ஷனில் கூப்பிட்ருக்காங்க? வந்த 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள். அவங்க கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு உறவுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற. அதனால தான் லோத் ரொம்ப கிளியராக இவங்களை அனுப்புகிறேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அவங்கள என்ன பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்கிற ரிப்ளை என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குற. அப்போ சோதோம் குமாராக்குள்ளே எப்படி தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக ஒரு விஷயம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் மேலே என்ன ஆகிருக்குன்னா நடந்திருக்கு. மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, கலந்துருக்காங்க. இது எதுக்கு விரோதமானதுன்னா இயற்கைக்கு விரோதமானது. இந்த விஷயத்தினால தான் தேவன் முதலாம் உலகத்தை அழித்தார், சோதோம் குமாரை அழித்தார். ரொம்ப கிளியராக இந்த வசனமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்கள அழிச்சாங்க அப்படிங்கிறோம்னா ஈஸியாக நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணுதுன்னா சொல்லி. அப்போ அந்த அந்தகாரம் சொல்லியிருக்கு இல்லையா? ஏன் அந்தகாரம்? சங்கிலி பார்த்தோம், அந்தகாரம்னு ஒரு வேர்டுக்கு. அப்போ அந்தகாரத்தையும் பார்க்கணும்ல, ஏன் அந்தகாரம்னு கேட்குறேன். கரெக்ட், இருள், அதுதான் ஏன்னு கேட்குறேன். எங்கேயோ ஒரு வார்த்தை கரெக்டாக வந்துச்சு. சகோதரி ரொம்ப அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன சிஸ்டர் நீங்கள் கவனிக்க, சாரி. இருள்னு அதிபதி 2 பேர்த்தோட பாயிண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேர்த்தினாலையுமே ரொம்ப சிம்பிளாக, இருள்னா என்ன விஷயம்னா வெளிச்சம்னு என்ன சொல்கிறோம், தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிறது. கரெக்டாக, வெளிச்சங்கிறது தேவன் என்ன திட்டத்தை வச்சுக்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிறது. அப்போ இருள்னா அதுக்கு ஆப்போசிட், அவ்வளோதான். அவங்களால எந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா தேவனுடைய திட்டத்தை பார்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் தேவனுடைய சார்பாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டத்தை அறிவிக்கிறவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் டார்க்னு என்ன சொன்னா எந்த விஷயத்தையுமே தேவனுடைய திட்டத்திலேருந்து இவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் விடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பாருங்கள், யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சகோதரருடைய அந்த வார்த்தைகளை நம்ம கவனித்தோம்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது அந்த லெஃப்டில் இருக்கிறத மட்டும் படிச்சுங்க. அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த மனித உடல்கள் அழிந்தாலும் அவர்களை அழிவதில்லை. அவர்கள் வெறுமனே அந்த உடல் ரூபத்தை விட்டு மீண்டும் தங்கள் இயல்பான ஆவி நிலைக்கு திரும்புகின்றனர். சார் என்ன பாயிண்ட்னா அவங்க திரும்பமாக என்ன பண்ண தேவனுடைய இடத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி மெட்டீரியலைஸ் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. அப்போ எங்கே அடைச்சி வச்சிருக்கிறார் அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தோன்னா நித்திய சங்கிலியில் அந்த காலத்தில் அட்மாஸ்பியரில் என்ன பண்ணிக்கிறாரு, அடைச்சிருக்கு. இந்த அட்மாஸ்பியருங்கிறது என்னது, கொஞ்சம் சயின்ஸ் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு வருவோம். ஏருடைய அக்சஸ் எங்கே இருக்கோ அவ்வளோதான் அட்மாஸ்பியர் அப்படின்னா ஏருடைய இந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, ஒரு லெவலுக்கு மேலே போனால் என்ன பண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது இல்லையா, அந்த வளிமண்டலம், அவ்வளோதான். தமிழில் சொல்லணும்னா வளிமண்டலம் வரைக்கும் தான் நான் பார்க்குறதில்ல. அட்மாஸ்பியருங்க வளிமண்டலம், அந்த வளிமண்டலம் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்னா அவங்களால போக முடியும். மீண்டும் என்ன பண்ண முடியாது, அவங்களால மாம்ச சரீரம் எடுக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாருமே முதலாம் உலகம் அழிஞ்சது இல்லையா, முதலாம் உலகம் அழிஞ்சப்போ இவங்களாம் அழியலையா,
அவங்க மாம்சத்தை உடலில் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவுமா அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. அதோடு என்ன பண்ணிட்டாராம்மா தேவன் அந்த ஒரு சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம். சாப்டர் எப்படி க்ளோஸ் பண்ணேன்னா அந்தகார சங்கிலியில் அடைச்சி அதோட ஆக்சஸ் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள என்ன பண்ணுறா கொண்டு போயிட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போ இவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாமே இருக்கிறாங்களே பூமியில் அந்த ஏரில், இவங்கனால பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் பாதிப்பு இருக்கா? ஏன்னா நினச்சா வரலாம், ஆனால் மனுஷ ரூபம் எடுத்து என்ன பண்ண முடியாது, வர முடியும். புரியல? இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறது ஹோலி ஏஞ்சல்ஸ் பற்றி இல்லை. இந்த விழுந்து போன தேவதூதர்கள் கட்டி வச்சாச்சு, அடைச்சாச்சு. இவங்கனால அக்சஸ் பண்ண முடியும் எங்கே வரைக்கும்னா அட்மாஸ்பியருக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும்னு பார்த்தேன். இவங்கனால மனுஷங்கிட்ட அவங்களுடைய கிரிகளை காமிக்க முடியுமா முடியாதா? அதை தான் பார்த்தோம்னா ஆதி ஆமத்தில் ஏன் அழிச்சாருங்கிற என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, படிக்கலாமா இருக்கு 6, 4, 5. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அந்நாளில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள். ஸோ பாயிண்ட் என்ன பார்க்குறோன்னா, அந்த ஆதியாமத்தில் ஏன் தேவன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு, ராட்சச சந்ததி வந்துருச்சு. அந்த ராட்சச சந்ததி எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பவர்ஃபுல் பர்சன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. அந்த பவர்ஃபுல் பர்சன்ஸு யாரை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மனுக்குலத்தை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இந்த மனுக்குலத்தை டாமினேட் பண்ணி அவங்க பலவான்களாக ஆகிறது தேவன் அவருடைய திட்டத்தில் வைக்காத ஒரு விஷயம். நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் மனுஷங்களை படிக்கும்போது யாருடைய சாயலில் படித்தார்? தேவனுடைய சாயலில் படி. இப்போ தேவ சாயல் என்ன ஆயிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. இப்போ இந்த மாறின விஷயத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா அலோவ் பண்ணாமல் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் என்ன பண்ணுறாராமா அந்த ஒரு ஆக்னிக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. யார் மட்டும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நோவாவோடு சேர்த்து 8 பேர். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்த உலகமுமே யாருக்கு விரோதமாக இருக்குது? தேவனுக்கு விரோதமாக. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த உலகத்தில் பரிசுத்தவானா வாங்குறதெல்லாம் ரொம்ப டஃப்புங்க பிரதர், நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறோம்ல. எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருமே யாருக்கு விரோதமாக இருக்கிறாங்க? தேவனுக்கு விரோதமாக இருக்காங்க. ஆனால் 8 பேர் மாத்திரம் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. யாருக்காக அப்படின்னா தேவனுக்காக. இதை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமாம்மா, ஒரு புது சிருஷ்டி இந்த உலகத்தில் எப்படி ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சகோதரர் கொடுக்கும். இப்போ அடுத்த ஒரு கேட்டகரி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுந்து போன தேவதூர்கள் எல்லாருமே தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் மனசுக்குள்ளே வந்திருக்குமா வந்திருக்காதான்? வந்திருக்கும் அப்படின்னா அந்த கூட்டத்தில் 2 பகுதியாக என்ன பண்ணுவாங்க, பிரிவாங்களா? எப்படி பிரிவாங்க அப்படின்னா, தேவன் தங்களுக்கு என்ன பண்ணார், ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம், இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் கொஞ்சம். இன்னொரு கேட்டகரி எப்படி பண்ணா, இல்லை 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 எப்படி இவர் என்ன பண்ணலாம், அக்சஸை நம்மக்கிட்டேருந்து எடுக்கலாம், நம்ம கொடுத்த வாய்ப்பை எடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பமா தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்கன்னா கூடக்கூடிய கூட்டம் என்னாகும், இதே கூட்டத்துக்குள்ளே இருக்கும். அப்போ 2 கேட்டகரி என்ன பண்ணுறாங்கன்னா பிரிகிறாங்க. ஃபாலன் ஏஞ்சல்ஸில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க தேவனுக்கு விரோதமாக போகிறாங்க, ஒருத்தங்க தேவனுக்கு விரோதமாக தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா கூடவே என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் எப்படி அப்படிங்கிறத அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சகோதரர் கொடுத்துற அந்த பாயிண்ட் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் படிக்கலாம். சிறையில் அடைக்கப்பட்ட போது அல்லது மனித உடல் எடுக்கும் சலுகையில் இருந்து துண்டிக்கப்பட்ட போது வீழ்ந்த பல ஆவிகள் சாத்தானைப் போலவே கடவுளுக்கு எதிரான தங்கள் தீவிர எதிர்ப்பை எந்த அளவுக்கு தொடர்ந்தன என்பது நமக்கு தெரியாது. எதிர்த்து நிற்பதால் இவர்கள் சாத்தானின் தேவதூதர்கள், அவருடைய தூதர்கள், அவருடைய ஊழியர்கள் என்று பேசப்படுகிறார்கள். மேலும் அவர் பேய்களின் இளவரசன் பெல்செபூல் என்று பேசப்படுகிறார்கள். ஸோ பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்களாம்மா, அக்சஸை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சாத்தான் ஒரு போராட்டம் பண்ணுறானோ அதே மாதிரி போராட்டம் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோன்னா, அந்த விழுந்து போன தேவதூதர்கள் தேவனுக்கு விரோதமாக
போகிறாங்க இல்லைங்களா, அவங்கள குறித்து என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். அவங்க யார் மாதிரியே வேலை செய்வாங்க? சாத்தான் மாதிரியே என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க. இப்போ சாத்தான் ஏவாளை வஞ்சிக்கும் போது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எந்த விதத்தில் போய் அவரை அப்ரோச் பண்ணணும், இதே அப்ரோச் தான் யாரும் பண்ணுவாங்க, விழுந்து போன தேவதூதன் பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. இதை தான் சகோதரன் பண்ண கொடுக்குறாரு. அப்போ சாத்தான் எப்படி அப்ரோச் பண்ணா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃப்ரெண்டு போய் பேசும்போது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்களா, இந்த பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியுமா, அப்படி தான் என்ன பண்ணா அப்ரோச் பண்ணா. போய் நேராக இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்லன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேவனுக்கு விரோதமாக இல்லை எனக்கு விரோதமாக என்ன பண்ணுறீங்க தான் சொன்னானா? எதுவுமே கிடையாது. அப்போ அப்ரோச்சே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக அவன் வந்து கவர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணானா, யார் அப்ரோச் பண்ணான்? இங்கே வந்து யாரைனா ஏவாளை அப்ரோச் பண்ணுறான். இப்போ நண்பன் மாதிரி போகிறான். வேறு என்ன பண்ணான்? கொஞ்சம் அப்படியே யோசிக்கலாம் தான் கொஞ்சம் நிறுத்தி போகிறேன். சகோதரி ரொம்ப அருமையாக அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. அந்த அதுக்கு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அறிவுரை சொல்லிக்க. எப்படி அறிவுரை சொல்லிக்கன்னா, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் மாதிரி மாறிடுவீங்க, தேவன் மாதிரி மாறிடுவீங்க. அதனால தான் இந்த பழத்தை நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து இந்த பழத்தை சாப்பிடுங்க. இப்போ யாருக்குள்ளே அந்த ஆசை வந்திருக்கும், ஏவாளுக்குள்ளே ஆசை வந்துடும். வேறு ஏதாச்சும் அப்ரோச் பண்ணிப்போம், வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வழிமுறை. அந்த வழிமுறை சாக மாட்டீர்கள். இப்போ எப்படி காமிச்சிருப்பான் அப்படின்னா, தேவன் யார், சுயநலவாதி. ஏன் அப்படின்னா, இந்த பழத்தை சாப்பிட்டா யார் மாதிரி மாறிடுவீங்க, தேவன் மாதிரி மாறிடுவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தான் இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு என்ன பண்ணிக்கிறாரு, சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு லைட்டாக என்ன பண்ணியிருப்பான், அவர் மைண்டை கவர் பண்ணியிருப்பான். அடுத்து என்ன சொல்லிங்கன்னா, தேவன் என்ன பண்ணிட்டாரு, உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் சொன்னோன்னே ஏவாள் ஓகேப்பா நான் சாப்பிட்றேன்னு உடனே எடுத்து சாப்பிட்ருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, கொஞ்ச நாள் போவான். எப்பெல்லாம் ஏவாள் வந்து போகிறாங்களோ அப்போல்லாம் இவன் போய் பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பான், அந்த மரத்தில் பக்கத்தில் நின்றுட்டு, பாருங்கள் இந்த காய் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். அப்போ அப்ரோச் என்ன பண்ணிகிட்டே இருப்பானா, பண்ணிகிட்டே இருக்கும்போது சாத்தானுடைய ஏவாளுடைய மைண்ட் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழித்து இந்த பழத்தை சாப்பிட்டா தான் என்ன, அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு நன்மையுமா இருந்துச்சு. அப்போ உடனே வந்து தெரிஞ்சிருக்குமா ஏவாளுக்கு இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மரத்து பக்கத்தில் போயிருப்பாங்க, நின்றுப்பாங்க, டச் பண்ணி பார்த்துருப்பாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டா தான் என்ன, திரும்பி வந்திருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் அப்படியே போய் ஒரு நாள் என்ன பண்ணி பறித்து என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டதோடு நிறுத்திட்டாங்களா? யார்கிட்ட போயிட்டாங்க, ஆதாம்கிட்ட போயிட்டாங்க. ஆதாம் உடனே சாப்பிட்ருப்பாரா? இல்லை. ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பார், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பார். இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க, உடனே என்ன பண்ணியிருப்பார், ஆதாம் சாப்பிட்டு. இப்போ தேவன் ஆதாமை வந்து சபிச்சாரா, ஏவாளை சபிச்சாங்களா? ஏன்? இல்லை, அது தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, ஆதாமும் சொல்லி கொடுத்துருப்பார்ல, ரெண்டு பேர்த்துக்குமே தெரியுமில்ல, சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியுமில்ல. கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. தேவன் ஏற்கனவே பண்ணால் உடன்படி. இப்போ நல்லா இந்த கவனிச்சு பாருங்களேன், இந்த சிச்சுவேஷனை நல்லா கவனித்து பார்த்தோம்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னா 6th வால்யூமில் 7th சாப்டரில் ரொம்ப அழகாக சகோதரன் பண்ணி பண்ண கொடுத்துருப்பார். நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஆதாம் என்ன நிலைமையில் இருக்கிறார், பூரண மனுஷனால் ஒரு விஷயத்தை சொன்னால், தேவன் ஒரு விஷயத்தை சொன்னால் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்க முடியும், 200% என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அங்கே ஏதாச்சும் ஒரு கல்லில் எடுத்து அக்ரிமெண்ட் போடணுங்கிற அவசியம் இருக்கா? இல்லை. தேவன் என்ன பண்ணிக்கார், டேரக்டாக என்ன பண்ணிக்காருன்னா சொல்லிக்கார், அவருடைய இருதயத்துக்குள்ளே எழுதிக்கார். இது எல்லாம் தெரிஞ்சு கூட ஆதாம் என்ன பண்ணுறாருமா, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பாவமான சூழ்நிலை இருக்கானா? இல்லை.
புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை இல்லை, எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு ஆதாம், அந்த பழத்தை ஏவாள் மேலே வச்சு அன்பின் வாங்கி சாப்பிட்டு பாவத்தில். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமே, இப்போ ஆதாம் சாப்பிட்டாரு, சாப்பிடல, ஏவாள் மட்டும் சாப்பிட்ருக்காங்க, என்ன நடக்கும்? என்ன வேற நான் என்ன கேட்குறேன், இப்போ மனுக்குளம் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கும்? புரியல. தேவ பக்தியுள்ள சஞ்சய் கரெக்டா? என்ன புரியல. நான் கேட்குற கேள்வி, ஆதாம் பழத்தை சாப்பிடல, ஏவாள் மட்டும் சாப்பிட்ருக்காங்க. மனுக்குலத்துக்கு அடுத்து பாவம்ங்கிற விஷயம் வந்திருக்குமா, வந்திருக்காங்க? ஆதாம் சாப்பிடலாம், ஏவாள் சாப்பிட்டாங்களே. இந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னா, நான் திரும்ப ஆன்சர் சொல்லிடுறேன். எந்த விஷயமாவது பாவம் என்ன இருக்காதுன்னா வந்திருக்காது. ஏன்னா யாருடைய வித்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆதாமனுடைய வித்து தான் ரொம்ப முக்கியம். இதான் ஆதாமனுடைய சந்ததின்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னேன். எங்கேயுமே யாருடைய சந்ததின்னு சொல்கிறது இல்லை, ஏவாளுடைய சந்ததி. அப்போ அந்த ஆதாமுடைய நீங்கள் சரித்திரத்தில் போய் பாருங்களேன், அது அதாவது ஆண்களுடைய பேரில் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சரித்திரம் எல்லாமே கொடுக்கப்படும். ரொம்ப கிளியராக சகோதரர் வந்து 5th வால்யூமில் பேஜ் நம்பர் 106 அதில் போய் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பார் அப்படின்னா, ஆதாம் ஒரு வேளை பழத்தை சாப்பிட்டு ஏவாள் பழத்தை சாப்பிட்டு ஆதாம் சாப்பிடல, இன்னைக்கு வரைக்கும் மனுக்குலத்துக்கு என்ன இருந்திருக்காது, பாவங்கிற விஷயம் இருந்திருக்கு. அது எப்படி அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பண்ணிக்கிறேன்னா கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா இது சாப்டர் வெளியே போகிறங்காட்டி. எப்படி அப்படின்னா, ஆதாமனுடைய ஒரு வித்து தான் ரொம்ப முக்கியம். ஏவாள்கிட்டருந்து எந்த விதத்தையும் மனுஷனுக்கு, அதாவது குழந்தைக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னு பார்த்தோன்னா அந்த விஷயம் போகிறதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோழி முட்டை. இப்போ இந்த கோழி முட்டை வைக்குது, கோழிக்கும் முட்டைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் குஞ்சு பறித்து வெளியே வருது இல்லை. இந்த கான்செப்ட் தான் யாருக்குள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தா ஏவாளுக்குள்ளேயும் நடக்குது. அவங்ககிட்டருந்து என்ன போகும் அப்படின்னா உணவு மட்டும்தான் போகுமே ஒழிய, எப்படி ஒரு முட்டையிலேருந்து கோழி வருதோ இந்த மாதிரி தான் கோழி முட்டையில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் மனுக்குளம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரிக்குள்ளே இருந்தால் கூட அது வெளியே வரும்போது சகோதரிக்கும் அதுக்கும் என்ன இல்லை, ஒரு இதுக்கு இன்னும் டெப்த்தாக போய் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து யாருக்குள்ளேருந்து வந்தார்? மரியாளுடைய உடம்புக்குள்ளேருந்து வந்தார். ஆனால் எப்படி பரிசுத்தமானது அந்த விஷயத்தோடு எப்படி இணையாதோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லு. நீங்கள் வேணால் முடிஞ்சால் வீட்டில் போய் படித்து பாருங்கள். பேஜ் நம்பர் 106. டைட்டில் மட்டும் எனக்கு மறந்து போச்சு, பேஜ் நம்பர் நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் இந்த பேஜ் நம்பர் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு சாப்டர் ஃபுல்லாக எப்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவராக வந்தார் அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில் என்ன பண்ணிக்கன்னா கொடுத்துருக்காரு. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ரொம்ப உள்ளே வெளியே போயிட்டோம். ஆனால் எப்படி சாத்தான் வந்து சித்தரிப்பான் அப்படிங்கிறத ஏசாயால ரொம்ப கிளியராக வசனம் இருக்குது, படிச்சிடலாம். ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ரொம்ப கிளியர். இப்படி தான் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாத்தான் யூஸ் பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, தீமை என்ன சொல்லுவானாமா, நன்மைன்னு சொல்லுவான். நன்மை என்னன்னு சொல்லுவானாமா, தீமை. இது எப்படி சாத்தான் சொல்கிறானோ அதே மாதிரி தான் யாரும் சொல்லுவாங்க அப்படின்னா விழுந்து போன தேவதூதன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயத்தை தான் எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, மனுஷன் இறந்துட்டானா அவன்கிட்ட என்ன போகுது, ஆத்மான ஒரு விஷயம் போகுது. அந்த ஆத்மா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஜென்மம் எடுக்குது. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மனுஷங்களுக்கு நம்ப வைக்கிறதுக்கு அநேக விஷயங்கள் யார் பிரயோஜனப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா விழுந்து போன தேவதூதர்கள் பிரயோஜனப்பட்டு. அது எப்படி அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சகோதரருடைய வார்த்தைகள் நம்ம கவனிச்சிடலாம். இந்த வீழ்ந்த தூதர்களுக்கு இன்னொரு ஆசை உள்ளது, அது மனிதரை ஆட்கொள்வது அல்லது அவர்களின் உடலை கைப்பற்றுவது. தேவனுடைய தீர்ப்பினால் இவர்களுக்கு இனி தங்களுக்கே உரிய உடல்களை எடுத்துக்கொள்ள அனுமதி இல்லை. ஆகவே அவர்களுடைய பார்வையில் அடுத்த மிக விரும்பத்தகுந்த விஷயம் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தி அவனுடைய உடலை தங்களுடைய உடலுக்கு பதிலாக பயன்படுத்துவதே. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா என்ன சொல்கிறார்? அதாவது இவங்களால என்ன பண்ண முடியாது, மெட்டீரியலைஸ் ஆகி மனித ரூபம் எடுத்து என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு மனிதனுக்குள்ளே போய் அவனுடைய உடம்பை ஆட்கொள்ள முடியும். நடந்திருக்கா நடக்கலையா? பைபிளில் எக்ஸாம்பிள் இருக்குது, சொல்லுங்க பார்க்கல. எங்கே ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். இங்கே யார் இருக்கிறா?
ஒரு மனுஷன் இருக்கிறான், இந்த மனுஷனுக்குள்ளே என்ன இருந்துச்சு? அசுத்தாவி இருந்துச்சு. இந்த அசுத்தாவி யாரை பார்த்து பேசுச்சு? இயேசு கிறிஸ்து பார்த்து பேசு. என்னன்னு பேசுச்சு? இல்லை, எனக்கு புரியல. அவன் காலம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான தேவனுடைய குமார். அந்த மனுஷனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியவே தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை எப்படி வருது? உள்ள இருக்கிற அசுத்தாவி யாருடைய வாயா இருந்து பேசுது? அந்த மனுஷனோட வாயிலிருந்து என்ன பண்ணுதுன்னா பேசுது. யார் பேசுகிற மாதிரியே பேசுது? அந்த மனுஷன் பேசுகிற மாதிரி. என்னன்னு சொல்லுச்சு? மனுஷன் அதாவது கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்குன்னு என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம படித்த கண்டென்ட்டை அப்படியே கவனித்து பாருங்களேன். ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே போய் அந்த மனுஷன் மாதிரியே யாரால் பேச முடியும்? அசுத்தாவினால் என்ன பண்ணணும்? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யார்? இது மட்டும்தான் எக்ஸாம்பிளா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஏன் மகதலேனா மரியாள், அந்த மகதலேனா மரியாளே எப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? 7 அசுத்தாவி இருந்துச்சு. அந்த 7 அசுத்தாவி வந்து அவர் துரத்தினோன்னே இப்போ சுத்தமாகி யார் பார்த்து வந்து உட்காந்துக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து பார்த்து வந்து உட்கார்ந்து அவருடைய சத்தியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் என்னென்னா, விழுந்து போன தேவதூதர்களால் ஒரு மனுஷனுக்குள்ளே போய் யார் மாதிரியே பேச முடியும்? அந்த மனுஷன் மாதிரியே என்ன பண்ணுவேன்னா பேச முடியும். இன்றைக்கி பேசுகிறாங்களா? இன்றைக்கி பேசுகிறாங்களான்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே? இன்றைக்கி பேசுகிறாங்களா இல்லையா? வேற வேற அந்த கிறிஸ்து அமைப்பே யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க? அவங்களுடைய கட்டுப்பாடு. அப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே யார் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சாத்தானும் அவருடைய தூதர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சொல்லிட்டு. இதில் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்க, உள்ளே போய் டெப்த்தாக என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். அப்போ ரொம்ப அழகாக தேவன் நமக்கு வசனத்தின் அடிப்படையிலே கொடுத்துட்டாரு. ஒரு விழுந்து போன தேவதூதர்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க. இது நல்லா அருமையாக இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா, அவங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கு விரோதமாக தான் இருக்கும்? ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் காட். அப்போ ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் காட்னா நேரடியாக தேவன்கிட்ட போய் பேசுவாங்களா? இல்லை. யார்கிட்ட பேசுவாங்கன்னா, ஒன்று தேவன் உபயோகப்படுத்தக்கூடிய வேலைக்காரர்கிட்ட, அடுத்து கடவுளோடு இணக்கமாக. இவங்க 2 பேர் தான் யாருக்கு எதிரி அப்படின்னா, சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கு வேணும்னா எதிரி. இதைத்தான் எபேசியரில் நம்மக்கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லணும் பவுல்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நம்ம போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மாம்சத்தை, உலகத்தை, சாத்தான கூடவே யாரும் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் மனமண்டலத்தில் பொல்லாத எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பேசிக் கிளாஸ் போடுவோம், கண்டிப்பாக என்ன மாட்டான், அவங்க யாரை வர விட மாட்டாங்க, மனுஷங்களை அந்த இடத்துல வந்து பேசிக் கிளாஸ் சத்தியத்தை கேட்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா விட மாட்டாங்க. யார் தடை பண்ணுவாங்கன்னா, அந்த கிறிஸ்து அமைப்பு தடை பண்ணுவாங்க. யார் உள்ளேருந்து பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விழுந்து போன தேவதூதர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள அக்சஸ் பண்ணிட்டுக்கிறாங்கன்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வசனம், எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு இது சொல்லிட்டாரு. 2வது கேட்டகரிக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்கள எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு போர் வீரன் சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் சர்வாயுத வர்க்கத்தை போட்டால் தான் யார் எதிர்த்து போராட முடியும் அப்படின்னா, வானமண்டலங்களில் பொல்லாதாவிகளை எதிர்த்து போராடும். அப்போ நமக்கு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வசனம் யார் சொல்லிக்கிறேன்னா, இது எல்லாம் இருக்கட்டும், இது எல்லாம் இருந்தால் கூட நம்ம கூட யார் இருக்கிறா, தேவன் இருக்கிறாருங்கிற அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே என்னன்னா வேணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த விழுந்து போன தேவதூதர்கள் போராட்டம் பண்ணுறவங்க இப்படி இருக்கிறாங்க.
இப்போ கொஞ்சம் மனம் திருந்திருப்பாங்கள்ல, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். படிக்கலாம். வீழ்ந்த தூதர்களில் சிலர் பின்னர் மனம் திரும்பி இருந்தாலும் அவர்கள் மிக கொடிய ஆவிகளுடன் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்து அவர்களால் துன்புறுத்தப்பட்டு கடுமையான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய நிலை உண்டு. அவர்களின் இறுதி நிலையை தேவன் ஒருவரே அறிவார். இப்போது உடனே தேவன் என்ன பண்ணலைன்னா, யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ உடனே என்ன பண்ணல, நீங்கள் வாங்கப்பா என்ன பண்ணுறேன் உங்களை அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரல வச்சுக்க, அதே நிலைமையில தான் தொடர்ந்து என்ன பண்ணுறாராமா இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். அப்போ இருக்கிறதுக்கு அனுமதிக்கும் போது அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா இப்போ தேவன் சார்பாகவும் நிற்க முடியாது, யார் விடவும் மாட்டாங்க, விழுந்து போன தேவதூர்களும் விட மாட்டாங்க, சாத்தான். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு போராட்டம் யாருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த விழுந்து போன தேவதூர்களும் போராட்டம். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கு வேலை செய்யணும், தேவனுக்காக வேலை செய்யணும். யாரை எதிர்க்கணும் அப்படின்னா தன் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் என்ன பண்ணணும், வேலை உடன் ஊழியர்கள்னால் கூடவே இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கணும். அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா அப்படின்னா விடவே மாட்டாங்க. விடாமல் இவங்களை தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாமா, தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்களாமா. எப்படி தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னா கலகம் செய்வார்கள், மனம் திரும்புகள் எல்லாம் படிச்சுங்க சிஸ்டர். கலகம் செய்வார்கள், மனம் திரும்புபவர்களை எல்லா விதத்திலும் துன்புறுத்த தயங்க மாட்டார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மனம் திரும்பின அந்த தூதர்களை பயங்கரமான ஒரு துன்புறுத்தல் யார் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னா யார் தேவனுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க அந்த தூதர்களை சீக்கிரத்தை விட மாட்டாங்க. சீக்கிரத்தில் விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன நீங்கள் எங்கள் கூடயே இருக்கிறீங்க, நீங்கள் திரும்பி என்ன பண்ணுறீங்க தேவன்கிட்ட போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன பண்ணாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை எல்லாரும் யார் தாங்கணுமாம்மா, அந்த விழுந்து போன தேவதூதன். ஏன் அப்படின்னா காலம் யார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான், தேவன் என்ன பண்ணுறான்னா ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அடுத்து தீமைக்கு தீமை செய்ய முடியாது, அவங்க என்ன பண்ண முடியாது. ஒருவேளை அங்கே தீமை நடக்குதுன்னா தீமையை செய்யாமல் இவங்க என்ன பண்ணுமாம்மா, தங்களை பாதுகாத்து நிற்கணும். அப்படி பாதுகாத்து நின்னா தான் அந்த ஒரு கடைசி காலத்தில் அவங்க என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரூவ் பண்ணி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அடுத்து இந்த தெய்வீக சித்தத்துக்கு முரணாக இருக்கும், என்ன தெய்வீக சித்தத்துக்கு முரணாக இருக்குதோ அத்தனையும் இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டேன்னு நிற்கணும். இந்த மூணையும் யார் சரியாக செஞ்சுருக்கிறாங்களோ இந்த தேவதூதர்கள் தான் எடுத்து பண்ண அடுத்த ஒரு நிலைமைக்கு தேவன் ஏன்னா நியாய தீர்ப்புங்கிற விஷயம் எதுக்கு, நியாய தீர்ப்பு வச்சிருக்கான்னு சொல்கிறோம்ல, எதுக்கு நியாய தீர்ப்பு? சரி, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்காரு இல்லையா, இருக்குது. எதுக்கு? யார் நன்மை செய்தவர்கள் யார் தீமை செய்ய பிரிக்கிறாங்க இல்லையா, இதே மாதிரி தான் யாருக்கும் இருக்குது அப்படின்னா விழுந்து போன தேவதூதர்களுக்கும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நியாய தீர்ப்புன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா யார் தேவன் சார்பாக அவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் தீமை செய்ய மாட்டோம்னு பிரிஞ்சு நிற்கிறாங்களோ அவங்கள அவருடைய திட்டத்தில் இணைக்க போகிறாரு. யார் கலகம் பண்ணுறாங்களோ நித்திய அக்கனுக்குள்ளே யார் கூட சேர்த்து போட போகிறேன்னா சாத்தானோடு கூடன்னா சேர்த்து போட போகிறோம். இப்போ இவங்களுக்குள்ளே பாடம் கொடுக்கணுமா வேண்டாமா, இப்போ இவங்கெல்லாம் திருந்தணும் அப்படின்னா பாடம் வேணுமில்ல. இப்போ இந்த பாடத்தை தான் யார் எடுத்தான்னு பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்தார்னா உயிர்த்தெழுந்து போய் எடுத்தாருன்னு பார்க்குறோம். வசனத்தை படித்தோம்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு என்ன பண்ணார், பிரசங்கித்தார். இது பிரசங்கிக்கணுமான்னு கேட்குறேன். இது எப்படி புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்கிறதுக்காக என்ன பண்ணாராம், தன்னோட ஜீவன் கொடுத்தாரு. அவர் உயிர்த்தெழுந்து யார்கிட்ட போயிருக்கணும், ஷீஷர்ட்டை போயிருக்கணும், அந்த பிதாட்டில். அதுக்கு முன்னாடி ஷீஷர்ட்டை போயிருக்கணும், அவருடைய அந்த மனுக்குலத்தை போய் மீட் பண்ணிக்கணும், கம்ஃபர்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணார், கரெக்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தான்னு போட்டிருக்கே. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? கரெக்டுங்க சிஸ்டர், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் 100% அக்ரி பண்ணுறேன். முழுசாக மனமாறணும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வேலை சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட இப்போ யாருடைய பாடம் அவங்கள முழுசாக மனமாற்றம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துடைய பாடம் கண்டிப்பாக முழுசாக மனம். நான் என்ன கேட்குறேன்னா ஏன் பிரசங்கிக்கணும் ஃபஸ்ட்டு? ஏசு கிறிஸ்துடைய ஈடுபலி இவங்களுக்காகவே இல்லையே, தூதர்களுக்காகவா இல்லை. அப்போ ஏன் போய் பிரசங்கிக்கணும்னு கேட்குறேன். சரி, பிரசங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எக்ஸலண்ட் சிஸ்டரோட அது பதில் தான் கரெக்டான பதில். இதை தான் சகோதரன் சொல்லிக்கார்.
இப்போது போய் பிரசங்கிச்சார் அப்படின்னா அவர் நேராக போய் பேசணும்னு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக. அப்போ எப்படி பேசியிருக்கார் அப்படின்னா அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் 2 பாடம் யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னா விழுந்து போன தேவதூதர்களுக்கு இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தையும் பார்த்துருக்காங்க, உயிர்த்தெழுதலையும் பார்த்துருக்காங்க. இது 2மே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வாழ்க்கை பாடமாக இருந்திருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அவங்களுக்கு வாழ்க்கை பாடமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு இயேசு கிறிஸ்து வந்து நிற்கும்போது அந்த விழுந்து போன தேவதூதன் சொன்னார்ல அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. என்ன சொன்னார்? தேவனுடைய குமாரனே. அப்போ அவர் எங்கே ஸ்டேஜில் எப்படி இருந்தாருங்கிறது யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா விழுந்து போன தேவதூதர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ யார் கவனிச்சிருப்பாங்க அப்படின்னா அத்தனை பேரும் ஃபுல் ஃபோக்கஸாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்ததுலேருந்து யாரை கவனிச்சுட்டே இருந்திருப்பாங்க. நம்மளுடைய நம்ம இருந்த நிலைமையில் கூட தேவனுடைய குமாரனாக இருந்தவர் அந்த நிலைமையிலேருந்து இப்போ எங்கே வந்திருக்கிறாரு? பூமியில் வந்திருக்காரு. நாமளும் அப்படி தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா தேவனுடைய வேலை செய்யறதுக்காக எங்கே வந்தோம்? பூமியில் வந்தோம். நம்ம தவறு செஞ்சிட்டோம். இப்போ இவர் தவறு செய்வாரா இல்லையான்னு எப்படி சாத்தான் ஃபோக்கஸ் பண்ணுறானோ அதே மாதிரி யாரும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விழுந்து போன தேவதூதர்களும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கூர்ந்து யாரை கவனிச்சுட்டே இருந்திருப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்து கவனிச்சுட்டே இருந்திருப்பாங்க. 30 வயசில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த வார்த்தையை அப்படியே புரிஞ்சிருக்கும். இவர் என்னுடைய நேசகுமார். அங்கேருந்து இன்னும் ஃபோக்கஸ் என்ன ஆயிருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே கவனிச்சுட்டே இருந்திருப்பாங்க. கடைசி நாள் அந்த கொல்கத்தா மலையில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸை யார் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க? அந்தகார இருள் இருந்தாலும் பூமியில் மனுஷங்க கூட வந்து பேசுகிறாங்க இல்லைங்களா, மனுஷங்களுக்குள்ளே போகிறாங்க இல்லையா சிஸ்டர். அவங்க வந்து இருளுக்குள்ளே கட்டி வச்சா தேவனோட திட்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. இல்லை அதுதான் சிஸ்டர் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையே யாருக்கு பாடமாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விழுந்து போன தேவதூதர்கள் பாடமாக இருக்கு. இப்போ யாரை கவனிச்சிருப்பாங்க? இயேசு கிறிஸ்து வந்தாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து முன்னால் வந்து நிற்கும்போது தேவனுடைய குமாரனேன்னு பேசுகிறாங்க இல்லையா. அப்போ தேவனுடைய குமாரனேன்னு பேசும்போது அவங்களால யார் ஐடென்டிஃபை பண்ண முடியுது? இயேசு கிறிஸ்துவ ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா. அப்போ அந்த ஐடென்டிஃபை பண்ணுறவங்க இந்த குமாரன் என்ன பண்ணுறாரு கண்டிப்பாக கவனிச்சிருப்பாங்க. அப்போ அந்த கவனிக்கக்கூடிய விஷயம் எங்கே இருந்திருக்குன்னா கொல்கத்தா மாலையில் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த முன்னாடி கைதி பண்ணுறதுலேருந்து கடைசியாக அவர் ஜீவன் விடுற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டையும் யார் கவனிச்சிருப்பாங்கன்னா இந்த தேவதூதர் கவனிச்சுட்டே இருந்திருப்பாங்க. என்ன நம்ம கூடவே இருந்தவர் இப்படி கஷ்டப்படுறாரு, ஆனால் எந்த இடத்துலையும் யாரை விட்டு கொடுக்கவே இல்லை, தேவனை விட்டு. இப்போ தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு இவ்வளோ தூரம் பிரயாசப்படணுமா? இவ்வளோ தூரம் அதாவது என்ன சொல்லணும், சாக்ரிஃபைஸ் பண்ணுமா அப்படிங்கிறத யாருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்? அந்த தூதர்கள் புரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம், நாம் மிஸ் பண்ணிட்டோம். கிறிஸ்து பண்ணுறாரு. நாம் இது மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா செஞ்சு காமிச்சிருக்கணும்னு அந்த மனக்குத்துதல் யாருக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னா அந்த தேவதூதருக்கு வந்து. இவங்க எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மரணத்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்களோ இவர் மரிச்சதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டார், ஏசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ உயிர் தெழுந்து வரார், என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க? ஏசு கிறிஸ்து மாதிரி கீழ்ப்படிஞ்சா தேவன் அவருடைய வல்லமையை உபயோகப்படுத்தி ஒருத்தரை உயிர் தெழுந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னா தேவதூருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ரெண்டையும் பார்க்குறாங்க. ரெண்டோட விஷயமுமே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பாடமாக என்னச்சுன்னு பார்த்தோன்னா இருந்துச்சு. அது எப்படி சகோதரர் சொல்கிறான்னு பார்த்தோன்னா பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியினும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எப்போவோ மரிச்சிட்டார். யார்? காயின், சாரி ஆபேல். ஆபேல் யாருடைய பலியிலும் மேன்மையான பலி சேர்த்திட்டான், காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி சேர்த்திட்டாரு. ஆனால் அவர் மரிச்சிட்டார். அவர் மரிச்சா கூட அவர் செலுத்தின பலி
இன்னும் என்ன பண்ணப்படுது, பேசப்படுது இல்லையா? இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தேவதூதருக்கு பாடமாச்சு. அப்போ அவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ். அந்த வார்த்தையை விட அவருடைய வாழ்க்கை யாருடைய இருதயத்துக்கு ரொம்ப குத்திருக்கும் அப்படின்னா, தேவதூதர்கள் இருதயத்தில் குத்திருக்கும். அதை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனம் திரும்புறதுக்கான வாய்ப்பை என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. அப்போ என்ன பிரசங்கிச்சார் இயேசு கிறிஸ்து? படிக்கலாமாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம். பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 6 முதல். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், ரொம்ப கிளியர், அவர் தேவனுடைய ரூபம், அந்த ரூபத்தில் இருந்தால் கூட தேவனுக்கு சமமாக இருக்குது. என்ன கொள்ளையாடின பொருளாக எந்த இடத்துலையுமே அந்த பொசிஷனை நான் விட்டுணும், சாரி எடுத்துக்கணுங்கிற அந்த மைண்ட் யாருக்குள்ளே வரலைன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரவில்லை. அடுத்து, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. இதுதான் உங்களுக்கு பாடமாக இருந்துச்சு. என்ன பாடமாக இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் அவருடைய பக்கத்துலேருந்து வந்து இப்படி தாழ்த்துனாங்கன்னா தேவன் உயர்த்துவாருங்கிற அந்த பாயிண்ட் யார் நல்லா புரிஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த தேவதூதர்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சு. இப்போ இது எல்லாத்தையும் நாம் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறோம். எப்படி பார்க்கணுன்னா, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிதானித்து அறிகிறான். இந்த ஆங்கிளில் பார்த்தா தான் தேவனுடைய திட்டத்தினுடைய டெப்த் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா புரியும். ஒருவேளை இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயமே யாருக்கு புரியாது பார்த்தோன்னா நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய விஷயத்தை என்ன பண்ணால் நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியராக புரிச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, புது சிருஷ்டிகள் இருக்கும்ல, புது சிருஷ்டிகளுக்கு என்ன ஒரு சாய்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா, படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? அடுத்து படிச்சு இந்த நியாய தீர்ப்புன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட்டிருக்கேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யாரை நியாயம் தீர்க்க போகிறோம்? புது சிருஷ்டிகளாக இருந்தால், முழுமையடைஞ்ச புது சிருஷ்டியாக இருந்தால் யாரை நியாயம் தீர்க்க போகிறோம்? தேவதூதர்கள். எந்த தேவதூதர்கள்? விழுந்து போன தேவதூதர். அப்போ இங்கே சிம்பிளாக சகோதரர் எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நீங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் என்னன்னு பாருங்கள். ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு வேளை நீங்கள் புது சிருஷ்டியாக போய் நிற்கிறீங்க, முழுமையடைஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னா, கிறிஸ்துவோட கூட சேர்ந்து யாரை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அவங்கள நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா, புது சிருஷ்டிகள் தான் பண்ண போகிறாங்கிற. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாயிண்ட் என்ன பார்க்குறோன்னா, அவங்களுக்கு என்ன இருக்குது? விழுந்து போன தேவதூதர்களுக்கு நியாய தீர்ப்பு. இந்த இடத்துல தான் கவனிக்கிறோம். இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோன்னா, யாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் நியாய தீர்ப்புங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறோன்னா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்ன பார்க்குறாருன்னா, புது சிருஷ்டியுடைய மகிமை என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா இந்த வசனத்துடைய பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ கன்க்ளூஷன் வரப்போகிறோம். கன்க்ளூஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷங்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட விழுந்து போன தேவதூதர்களால் அக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியும், முடியாது, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். முடியுமா? மைண்டை டைவர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு பைப்ளிக்கல் எக்ஸாம்பிள்லையே யாரை பார்க்குறோம் அப்படின்னா, யார் இது? சவுல். சவுல்கிட்டருந்து தேவன் என்ன பண்ணார்? அவருடைய அந்த ஆவி எடுத்தார். எது உள்ளே போச்சு? அசுத்தாவி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த அசுத்தாவி போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு விரோதமாக வேலை செஞ்சது? தாவீது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சது. இன்னும் எக்ஸாம்பிள் எடுக்கலாமே. பேதுரு ஒரு டைம் போயிட்டு ஏசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு ஆலோசனை சொன்னார். திரும்பி பார்த்து பேதுருவே அப்பாலே போ அப்படியா சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா கண்டிக்கிறார். அடுத்து ஏசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் அப்படியே அப்பம் பிச்சு கொடுத்துட்டே இருக்கிறார்.
அப்பம் பிச்சு கொடுத்தோன்னே இப்போ யார் டீம் போகுது? யூதாஸ் டீம் போகுது. யூதாஸ் டீம் போனோன்னே யூதாஸ் என்ன பண்ணுறாரு? வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னென்ன பண்ண போகிறாரு? காட்டி கொடுக்க போகிறோன்னே எல்லாத்துக்கும் பயம் வந்துச்சு. அதே மாதிரி யாருக்கும் பயம் வந்துச்சு? யூதாஸுக்கும் பயம் வந்த மாதிரி என்ன பண்ணார்? நடிச்சுட்டு நானும் என்ன பண்ணார் கேட்டார். பேசுக்கு ரிப்ளை என்ன கொடுத்தா தெரியுமா? நீ தான் அப்படின்ட்டு கடைசியாக நீ செய்ய வேண்டியதை செய்யணுன்னு அடுத்த வசனம் எப்படி இருக்குது தெரியுமா? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போ அந்த சாத்தானுடைய கிரிப்பு யாரோட மைண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா யூதாஸ். இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, ஏன் 11 பேத்துக்குள்ளே போகல, யூதாஸ்குள்ளே போச்சு? தேவனுடைய திட்டம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடாது தயவுசெய்து. எனக்கு தெரியும், ஏன்னா இந்த கேள்வி கேட்டோட அப்படி தான் முடிச்சுட்டாங்க. சகோதரி ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறேன்னா, இல்லை ஒவ்வொருத்தராக சொன்னீங்கன்னா எனக்கு இது கேட்கும். ரொம்ப அழகான பாயிண்ட். அவருக்குள்ளே என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானு கேட்ட கிரிகள் என்னாச்சு இருந்துச்சு. இப்போ இங்கேயும் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்லையும் சவுலுக்குள்ள என்ன இல்லை? கீழ்ப்படுதல் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிக்கூடிய இந்த விஷயம் இல்லை. இப்போ கீழ்ப்படியாமைக்குள்ளே போன உடனே யாருடைய ஆவி போயிடுச்சு? தேவனுடைய அந்த ஆவி போயிட்டு இப்போ யாருடைய ஆவி உள்ளே வந்துச்சுன்னா சாத்தானுடைய ஆவி போச்சு. அப்போ நமக்குள்ளேயுமே அக்சஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்போ என்ன ஆகும்? நம்மளையும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கருவியாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். பேதுரு பார்த்தோம், யூதாஸ் பார்த்தோம். நமக்குள்ளேயும் அந்த ஒரு பலவீனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பலவீனத்தை அழகாக யார் யூஸ் பண்ணுவா? சாத்தானும் யூஸ் பண்ணுவா. சாத்தானுடைய தூதலும் என்ன பண்ணுவான்னு பார்த்தா யூஸ் பண்ணுவான். உதாரணத்துக்கு எப்படி சொல்லியிருப்பார் நான் சகோதரர், இன்றைக்கி நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணுறோமா? இங்கேருந்து ஒரு சகோதரன் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பார். முழுசாக அந்த சகோதரன் ப்ரேயர் பண்ணுறது அப்படியே கேட்கலாம். சொல்ல முடியுமா யாராச்சும்? அந்த சகோதரர் இங்கே வந்து நின்று ப்ரேயர் ஆரம்பிக்கிறார். வானாதி வானங்களில் வீட்டிருந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதுலேருந்து கடைசியாக ஆமேன் அப்படின்னு முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய சிந்தை இதே இடத்துல சகோதரருடைய ப்ரேயரையே கேட்டுட்டு இருக்கும். கரெக்டாக இல்லை? ஏன் அப்படியே அக்சஸ் ஆகும்? எங்கே போகும் தெரியுமா? அன்னைக்கு தான் நம்ம எங்கேயோ போயிட்டு வந்த தோட்டத்தோட ஞாபகம் வரும், நம்ம எங்கேயோ போயிட்டு வந்த விஷயத்தோட ஞாபகம் வரும். அப்படி ப்ரேயர் பண்ணும்போதே சகோதரர் எப்படி எழுதுறேன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போதே யாரால் அக்சஸ் பண்ண முடியும்? சாத்தானும் அவனுடைய தூதர்களாலையும் உங்களுடைய மைண்டை அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இதை சொல்லியிருப்பார். நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அங்கே ஜெபிச்சுட்டே இருப்பார் சகோதரர், அதை கவனிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த கவனம் எங்கே இருப்பாங்க? சிதறிடும். அடுத்து சப்ஜெக்ட் கேட்க உட்காருவோம். சப்ஜெக்ட் கேட்க உட்காந்து இங்கே மட்டும் இல்லை, வீட்லேயும் அப்படி ஹெட்செட் எடுத்து போட்டு ஆன் பண்ணால் சப்ஜெக்ட் ஓடுதோ இல்லையோ, எது நல்லா வரும்? தூக்கம் நல்லா வரும். அழகாக என்ன ஒன்று தெரியுமா? எப்போவுமே அப்படி தூங்க மாட்டோம். அந்த அளவுக்கு தூக்கம் எங்கே வரும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட். நிறைய சகோதரர் சொல்லி கேட்டு பிரதர் சகோதரர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆலோசனையாக சொல்லுவோம், உங்களால் தூங்க முடியலையா, நீங்கள் என்ன பண்ணுங்க. இது தவறான ஆலோசனையாக இருந்தால் கூட நம்மளுடைய மைண்டை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எப்போ தேவனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ யாருடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னா சாத்தானும் அவருடைய ஈடுபாடும் என்ன பண்ணுறது அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமாமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது நிதானிக்க வேண்டியது என்னென்னா, இப்படி நான் செய்கிறது யாருக்கு பிரியமாக இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? அந்த மைண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்கும். அது நம்ம யோசிக்கிறது, நம்ம செய்கிறது தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் ஏற்றவைகளாக இருக்குமா? பிரச்சனையே இல்லை. ஏற்றவைகளாக இல்லை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளை யாரோ என்ன பண்ணுறாங்க, அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டு நமக்கு இல்லை என்ன இல்லைன்னு பார்த்தோன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு சைடு பாடமாக இருந்தால் கூட ரொம்ப முக்கியமான பாடமாக சகோதரர் என்ன பண்ணுறேன்னா கடைசியாக கொண்டு வந்து முடிக்கிறார். எப்படி முடிக்கிறேன்னா, இது விஷயம் அவங்களுக்கு இருந்தால் கூட, விழுந்து போன தேவதூதர்களுக்குன்னு இருந்தால் கூட நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்குறேன் அப்படிங்கிறது. என்ன பாயிண்ட்னா, நம்ம எல்லாருமே தேவனுடைய திட்டத்தினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா 100% என்ன பண்ணுமாமா? ஒபீடியன்ட்னா கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது. 100% என்ன பண்ணுமாமா?
கீழ்ப்படி. அப்படி நீங்கள் 100% கீழ்ப்படுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் புது சிஷ்யன் வளர்ச்சிக்குள்ளே அதிகமாக போயிட்டே இருக்கும். அந்த கீழ்ப்படுதல்ங்கிற விஷயத்த நாம் கற்றுக்கணும். இப்போ இந்த கீழ்ப்படியாமல் போன காட்டி தான் யார் தண்டனைக்குள்ளே போனாங்க? விழுந்து போன தேவதூதர்கள் தண்டனைக்கு போகிறாங்க. அப்போ நம்ம கீழ்ப்படியாமைக்குள்ளே போனால் இதே மாதிரி தானே தேவன் பார்ப்பார் நம்மளையும். நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருபாசனம் இருக்குது, அந்த கிருபை இருக்குது, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை டைம் தான் தேவன் என்ன பண்ணுவார்? அந்த மன்னிப்பு வழங்குவார்னா 7-70 தரம் நமக்கு சொல்லிக்கிறாரு. பட் பரவாயில்ல, நம்ம அந்த மைண்டில் என்ன பண்ணால் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதே பிரதானமாக இல்லாமல் நம்மளுடைய சிந்தை மாட்டணும்னு நினைங்க. நம்மளுடைய சிந்தை மாற்றி 100% ஒப்பு கொடுக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக தேவன் என்னன்னா உங்களை உயர்த்திட்டே வருவார். நம்மளோட அழைக்கப்பட்ட அழைப்பின் மேன்மை வேறு. இந்த மேன்மையை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 100% என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டெடிக்கேஷனையும் உங்களோட மைண்டையும் யாருக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னா தேவன். அதனால தான் வசனம் எப்படிங்கன்னா என் மகனே இருதயத்தை தான். அப்போ எதுக்கு கேட்குறாரு? ஏன் இருதயத்தை கேட்குறாரு அப்படின்னா 100% யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். அந்த இருதயத்தை கொடுத்தா தான் நம்மளுடைய சொல், செயல், சிந்தை, சித்தம் எல்லாமே யாருக்கு போகும் அப்படின்னா தேவனுக்கு போகும். அப்படி கொடுக்கல அப்படின்னா மாறி எப்படி இவங்க விழுந்தாங்களோ அப்படி யாரும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நாமும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் இந்த பாடத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கலாம். வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது, மாம்சம் இருக்குது, உலகம் இருக்குது. நம்மளுடைய விஷயங்கள் எது இருந்தால் சாத்தான் இருந்தால் கூட அவங்க கூடயும் போராட்டம் இருக்குது. அவங்க கூட போராட்டம் இருக்குது. ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 100% ஒபீடியண்ட்டை காமிச்சோம்னா தேவன் அவருடைய அந்த ஒரு ஆவி இன்னும் அதிகமாக தந்து அவனை எதிர்த்து ஜெயிச்சு நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற பாத்திரங்களா போய் சேருவதுக்கு தேவன் என்ன கொடுப்பார்னா வாய்ப்பு கொடுப்பார். அப்படிங்கிறதா இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு கண்டென்ட் அப்படி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ கேட்ட விஷயங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சூழலே, இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரை கொண்டு ஒரு அருமையான ஒரு சத்திய பாடத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஸோ விஷயம் என்னென்னு பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு கேரக்டர் உள்ளே வந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா சில நேரங்களில் பேதுருட்ட சொன்னார் இல்லையா, அப்பால் இப்போது சாத்தானே அப்படின்னா பேதுருவ இல்லை, பேதுருக்குள்ளாக இருக்கிறதான சாத்தானுடைய அந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ சாத்தானுடைய அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். ஸோ இப்போது கூட நம்மக்கிட்ட கூட ஏதோ ஒரு விஷயம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது யாருடைய ஆவிதான் அப்படின்னு பார்க்கும்போது விழுந்து போன தூதருடைய அந்த ஒரு ஆவிதான். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அருமையான ஒரு சத்திய பாடத்தை அன்பு சகோதரர் மூலமாக தேவன் இன்னைக்கு நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு சில டவுட்ஸ் இருந்தால் கூட முடிஞ்சதுக்கப்புறமா கூட சகோதரர்கிட்ட அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சில அறிவிப்புகள் இன்னைக்கு கூட நமக்கு கூடுகை முடிந்த உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. அது முடித்த உடனே நெய்யாற்றங்கரைக்கு அந்த சர்வே எடுக்கிறதான இன்னைக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கும் அடுத்த ஒரு வாரம் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 நாட்களில் நம்ம அதை முடித்து அந்த ஒரு டைமும் அந்த எத்தனை சபை அதை அறிவிக்கும்படியாக தயவாய் சகோதரத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாளைக்கு நமக்கு வீட்டு கூடுகை நம்முடைய அன்பு சுதந்திரராஜனருடைய வீட்டில் வைத்து மாலை 7 மணிக்கு வீட்டு கூடுகை இருக்கிறது. அதை கூட அனைத்து சகோதர சகோதரிகளும் மனதில் வைத்து தவறாமல் சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாலை 7 மணிக்கு அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் எழுமிதென்று நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 36வது பாடல் தேனிலும் மயிலும் என்கிறதான பாடலை நாம் யாரும் எழுமிதென்று பாடுவோம். 36வது பாடல். பாடலுக்கு பிற்பாடு நம்முடைய அன்பு செல்வன் அவர்கள் ஜெபத்தில் வழி நடத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடியே வருவீர் திருசபையானோரே. தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பவக்கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேன்கினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதியன் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சய நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைகள் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பிடித்து கொண்டால் தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபிப்போம். ஒருவரும் கண்டிடாதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாகிய எங்கள் ஒன்றான மெய்தேவனே, அப்பா பிதாவே, கிருபையாக எங்களை இன்று ஒரு நாள் இந்த இடத்தில் ஒரே குடும்பமாக சகோதர சகோதரிகளாக இந்த இடத்தில் கூட்டி சேர்த்து உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் பலப்படவும் சகோதர அன்புக்குள் நிலைத்து நிற்கவும் நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காகவே இயேசு கிறிஸ்து மூலமாக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைய நாளுக்கான சத்தியத்தை எங்களுடைய இருதயங்கள் நாங்கள் பதித்து கொண்டு தேவ தூதர்களை குறித்து உள்ள அநேக சத்தியங்களை உம்முடைய மகன் மூலமாக எங்களுக்கு நீர் தந்தீர். இதை நாங்கள் விட்டுவிடாத சத்ருவானவன் எங்கள் இருதயத்தில் அதை பறக்கிக் கொள்ளாத பிடிக்கும் அதை காத்து கொண்டு உமக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இன்றைய சத்தியத்தை கற்றுத்தந்த சகோதரரும் அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் உண்மையும் உத்தமாக செய்து முடிக்கவும் இன்னும் அனைவருக்கு ஒளியாக எடுத்து பயன்படுத்தும். இந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் தேவனே கிறிஸ்துடைய அடிசுவடை பின்பற்றி நாங்கள் நடந்து உமக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவிதம் ஜீவபலியாக மாறும்படியாகவும் கிருபை செய்யும். இன்றைய நாளிலும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிந்து சென்றாலும் உம்முடைய பிரியாத நேசமும் உம்முடைய வழிநடத்தை உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாகவும் இந்த சிறுமன்றாட்டை எங்கள் இரட்சகரும் போதகரும் மேப்பெருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் வல்லமையும் ஜீவனும் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென்.